தேங்க்யூ வெரி மச். டோன்ட் மென்ஷன். ராஜா, உன்னை யாரப்பா சுட்டா? உன்னை எதுக்காக சுடணும்? அம்மா, என்னுடைய உத்தியோகம் அப்படி. யாரு வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் சுடுவாங்க. ஆனா நீ இப்பவே காளி ஆத்தாட்ட சொல்லிடு, அப்பதான் அடிக்கடி அவன் என்ன காப்பாத்துவா. இப்போ என்ன அவசியம் வேண்டி இருக்கு? அந்த காளி ஆத்தாதான்ப்பா இந்த பொண்ணு உருவத்துல வந்து உன்னை காப்பாத்திருக்கா. இந்தாப்பா எடுத்துக்கோ. கொண்டாங்க. என்னங்க எனக்கு எதுக்கு புடவை? நான் ஆம்பளை. அடடே, நீ ஆம்பளையா? அம்மாவுக்கு தெரியாது, கோச்சுக்காத. தெரியலன்னா கோச்சுக்கல. டேய், வேட்டி எடுத்துக்கிட்டு புடவை உன் தங்கச்சிட்ட கொடுற. இதெல்லாம் எதுக்குமா? உங்க அன்பு ஒண்ணே போதுமே. மல்லிகா, என் பிள்ளை உயிரை காப்பாத்தன உனக்கு என் உயிரையே கொடுப்பேன். இத உன் சொந்த வீடு போல நினைச்சு நீ எப்ப வேணா வரலாமா? சொல்லிட்டீங்கல்ல, வந்து விடுதற மாட்டோம். இனிமே நாங்க 2 பேரும் நிரந்தர அகதிங்க உங்க அன்பு இல்லத்துக்கு. இப்படி அடிக்கடி வருவோம். தேவைப்பட்டதெல்லாம் ஒன்னொன்னா கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டே இருங்க. புடி, சீக்கிரம் போய் கட்டிக்க. இந்தா புடி 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 புடி. டேய், தட்டு. டேய். மல்லிகா, என்ன இது? போகாதீங்க. உங்களை பார்த்துக்கிட்டே வந்து துப்பாக்கியோட வர்றான். துப்பாக்கியோட? எங்க? விடு, விடு. நான் ஐயோ, அங்க தலை தெரியுது, அங்க தலை தெரியுது. விடுதா பாக்குறேன். போகாதீங்க, சுட்டா என்ன சுரட்டும். போகாதீங்க, போகாதீங்க. வாங்க, வாங்க. விளையாடுறியா? கண்ணை தோண்டி விடுவேன், ஜாக்கிரதை. மரியாதை வீட்டு. மல்லிகாவை என் வீட்டு மருமகளா ஆக்கிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்ப்பா. அதுக்கு வேற எவனாவது இழிச்சு வேணா பாருங்க. எங்க குடும்பத்திலேயே அவ ஒருத்தி தான் அழகு. டென்ட் கொட்டாயில மேட்னி படம் பார்த்த மாதிரி பழிச்சுன்னு இருப்பா. அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு வீட்டை விட்டு அனுப்பிச்சுட்டா எங்க வீட்டு லட்சணம் என்ன ஆகுது? நடக்காதுங்க. என்னப்பா நீ என்ன சொல்ற? என்ன பாருங்க, நான் கொடுக்குற லிஸ்ட் போய் உங்களால சீரு சிறப்பெல்லாம் பண்ண முடியுமா? கோடீஸ்வரர் வீட்டுல இருக்க வேண்டிய பொண்ணாவா? அப்ப இல்ல, எப்பவுமே இருக்க வேண்டியவ. இதுதான் உன் முடிவா? ரொம்ப தொந்தரவு பண்றீங்க. இது பாருங்க, வேணும்னா நான் இருந்துக்கிறேன் வீட்டோட. ஒத்துக்க மாட்டீங்களே, ஒத்துக்க மாட்டீங்களே. உன்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு நான் பேசணும் பாரு, அது என் தவறுதான். நீ போலாம். ஐயா ஐயா இருங்க, என்ன போயிடாதீங்க. அது பாருங்க, சம்மந்தி வீட்டுக்காரங்க பிகு பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. பிகு பண்ணி பார்த்தா தப்பா நினைச்சுக்கிட்டீங்களா? ஆனாதீங்க, நாங்க எங்க போவோம்? அப்புறம் சோத்துக்கு லாட்டி அடிப்போம். இத பாருப்பா, இந்த மாதிரி சம்பந்தமா எங்களுக்கு வேண்டாம். நீ போ. சொன்ன கனவை சாத்துங்க, நான் காலை விடுறேன். அந்த கழுதைக்கு இந்த வீட்டை விட்டா வேற எந்த வீட்டுல சம்பந்தம் கிடைக்கும்? அப்படி வா வழிக்கு. இப்ப உனக்கு சம்மதம் தானே? நல்லா கேட்டீங்களே. இப்பவே நேரா போய் அதுகிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லி கழுதையை கையோட கொண்டு வந்து காலில் போடுறேன். மன்னிச்சு விடு மாப்பிள, மன்னிச்சு விடு மாப்பிள. விடவா? போடா. சரி மாப்பிள. அம்மா, என்ன இந்த மணி பையன் புதுசா மாப்பிளை மாப்பிளைன்னு உறவு கொண்டாடுறான்? உண்மைதான் தம்பி, உனக்கும் மல்லிகாவுக்கும் கல்யாண ஏற்பாடு நடக்குது. மை காட்! அம்மா, என்ன இது? என்ன கேட்காம ஏன் ஏற்பாடு செய்றீங்க? நல்ல காரியங்களை சீக்கிரம் செய்து முடிக்கணுங்கிறது சாஸ்திரம்ப்பா. எனக்கு இதை விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்க போகுது? அம்மா அம்மா அம்மா, புரியாம பேசுறீங்களே. என்னுடைய உத்தியோகம் என்ன? எவ்வளவு பெரிய வேலையை என் தலையில சுமத்திருக்காங்க. எந்த இலாக்காவுக்குமே இல்லாத பொறுப்பு போலீஸ் இலாக்காவுக்கு உண்டுமா. என்னுடைய முயற்சியில நான் வெற்றி அடைகிற வரைக்கும் சொந்த சுகம் எதுக்குமே என் மனசுல இடம் கொடுக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா, பிளீஸ். ராஜன், என்னப்பா ராஜன், அம்மா மேல ரொம்ப கோபமா பேசிட்டு இருக்க. உன் விஷயம் தெரிஞ்சுதாப்பா அம்மா சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஃபாதர், நல்ல சமயத்துல தான் நீங்க வந்தீங்க. எனக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பெல்லாம் இருக்கு. நீங்க தான் அம்மா கிட்ட சொல்லணும். ஐயா, நீங்க தான் அவனுக்கு சொல்லணும். தாய்க்கு எப்போதுமே ஆசை அதிகம். காலாகாலத்துல ராஜனுடைய கல்யாணம் நடந்தே ஆகணும். ஃபாதர், அம்மா, தேசத்திற்கே நன்மை தரும் ஒரு நல்ல காரியம் இப்பொழுது ராஜனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. முதலில் அது வெற்றி பெற வேண்டும், வீரப்பரிசும் கிடைக்க வேண்டும். அந்த சூழ்நிலையில் நாம் கல்யாண பரிசையும் கொடுத்தால் எல்லோருக்கும் ரெட்டிப்பு சந்தோஷமாக இருக்கும். அழகா சொன்னீங்க ஃபாதர். இப்ப என்னமா சொல்றீங்க? நான் ஊருக்கு புறப்படுவா? இனிமே என்னப்பா சொல்ல போறேன்? கடவுள் திருவுள்ளப்படி நடக்கட்டும். பொறுப்போட போய் வெற்றி சிறப்போட வாப்பா. எஸ், இவ அந்த கூட்டத்தை சேர்ந்த பெண்கள்ல ஒருத்தி. பெயர், அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பெயர், ஒரு இடத்துக்கு ஒரு பெயர். எதை நம்புறது? அங்க அடையாளங்கள் தான் முக்கியம். ஏதுமறியாத பெரிய குடும்பங்கள்ல உறவாடி
போலி நகைகளை அவங்க தலையில கட்டுறதுல கைதேர்ந்தவர். நெக்ஸ்ட், இவன் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் தான். நமக்கு கிடைச்ச தகவல்கள்ல இருந்து அவன் பேர் வேலாயுதம்னு தெரியும். நெக்ஸ்ட், இந்த பெண்ணை நல்லா பாருங்க. அந்த கூட்டத்திலேயே ரொம்ப முக்கியமான புள்ளி தலைவனுடைய அந்தரங்க காரியம். அந்த கூட்ட சம்பந்தப்பட்ட சகல வரவு செலவுகளும் தகவல்களும் இவளுக்கு தெரியாம உள்ள போகவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது. நெக்ஸ்ட், இவர் ஒரு டாக்டர். ஆனா இவரும் அந்த கூட்டத்தில் சேர்ந்திருக்கிறார். சொசைட்டில பெரிய மனுஷன். உங்களுக்கு என்ன வியாதி? டாக்டர், வியாதியை கண்டா எனக்கு பிடிக்கிறது இல்லை, அதனால வியாதி என்கிட்ட வர்றதில்லை. இத போல சில இரும்பு மனிதர்களும் இருக்காங்க. ஆமா, நீங்க என்ன பார்க்க வந்த காரணம்? ஐ அம் ராஜர் சிபிஐ. டாக்டர், நாமெல்லாம் பப்ளிக் சர்வன்ட்ஸ். ஒரு நாட்டினுடைய ஏற்றத்தாழ்வுல ஒவ்வொரு குடிமகனுக்கும் பங்குண்டு. ஷுவர் ஷுவர். நம்ம ஊர்ல போலி தங்கம் உலாவரதா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். அதுல உங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. How dare you say that? திருத்தவமா insult. டாக்டர், நீங்க பெரிய குடும்பஸ்தர், நிறைய புள்ள குட்டிக்காருங்கிறது எனக்கு தெரியும். கொஞ்சம் போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா. நோ நோ, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க போலாம். You can go. டாக்டர், நீங்க படிச்சவர், உங்களுக்கு நான் அதிகம் சொல்ல தேவையில்லை. உங்க வாயிலிருந்து வரப்போற ஒரு வார்த்தை இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தையே காப்பாற்றும். உங்க நன்மைக்காக, உங்க குடும்ப நன்மைக்காக சொல்றேன். தயவு செய்து உண்மையை சொல்லிடுங்க ப்ளீஸ். You are wasting my time. Get out. ஓகே, நீங்க மனசு மாறி உங்களுக்கு உண்மையை சொல்லணும்னு தோணுச்சுன்னா இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க. குட் நைட். டாக்டர், உங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்காக நான் ரொம்ப பயங்கரமா நடந்துக்க வேண்டியிருக்கு. டாக்டர், ஒரு சிறிய விண்ணப்பம். சொல்லுங்க. பணத்தை மட்டும் பெருசா நினைச்சு டாக்டர்கள் தப்பா நடக்கக்கூடாது இல்லையா டாக்டர்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? எவ்வளவு பெரிய சட்டவிரோதமான காரியம் நடக்குதுங்க. மிஸ்டர் சுப்பையா, நான் என்ன செய்ய முடியும்? நம்பி நான் உங்களை காட்டி கொடுக்க முடியுமா? என் கையை காட்டுங்க. நோ டாக்டர், உங்க கையால வைத்தியம் பண்ணிக்க கூடாது. நீங்க பாம்பு விட கட்டவர். சுப்பையா, நாட்டில நோய் பரவாம தடுக்க வேண்டிய ஒரு டாக்டர் இந்த சமூகத்தை அழிக்கக்கூடிய பெரும் வியாதியை தடுக்காம இருக்கிறது பாதகம் இல்லையா? I tell you doctor, you are a damn disgrace to the medical profession. I don't want your medicine. உங்க மனிதனுக்கு தேவையில்லை, போயிடுங்க. Please go. I'm extremely sorry. Really? மிஸ்டர் சுப்பையா, நான் ஒரு படிச்ச முட்டாளாயிட்டேன். என் அறிவுக்கண்ணை திறந்து வச்ச மேதை நீங்க. நான் மனுஷன் ஆயிட்டேன். தேங்க்யூ வெரி மச். சார், போன். யார்? டாக்டர் நடேசன். ஹலோ டாக்டர், ராஜன் ஹியர். எஸ் எஸ் ராஜன். உங்க டெலிபோனை தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். மீட் பண்ணவா? எங்க? ரேஸ் கோர்ஸ்லயா? ஓகே, இப்பவே வர்றேன். எப்பவாவது உங்களுக்கு உண்மையை சொல்லணும்னு தோணுச்சு. தேங்க்யூ வெரி மச், வெரி கைண்ட் ஆஃப் யூ. இதோ வந்துட்டேன்.
தேங்க்யூ. உங்களை பெங்களூர் ரேஸ் கோர்ஸ்ல பார்த்த ஞாபகம்? நான் பெங்களூர் போனதே இல்ல. நான் மெட்ராஸ் தான். சாரி, நான் தான் மறந்துட்டேன். மெட்ராஸ்ல அந்த ஜார்ஜ் டவுன்ல கோவிந்தப்பன் நாயக்கன் நீங்க யாரையோ நினைச்சு சொல்றீங்க. நான் இருக்கிறது ஹோட்டல் ஜாக்பாட். ஹோட்டல் ஜாக்பாட். ஹோட்டலுக்கும் ஜாக்பாட்னு பேரா? ஜாக்பாட் அடிச்சவர் போல இருக்கு. அப்படின்னா நீங்க ஹோட்டல்ல ஸ்டே பண்றீங்க? ஆமா. எந்த ரூம்ல இருக்கீங்க? ரூம் நம்பர் 109. ஏன்னா நான் அடிக்கடி அந்த பக்கத்துல வருவேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் அந்த பக்கம் வந்து உங்களை பார்க்கலாம்ல? வித் ப்ளஷர். வாங்க வாங்க. குளிக்கிறாப்ல இருக்க. பார்த்துட்டு தான் சாரி நீங்களா? வெரி வெரி சாரி. பரவாயில்ல, நான் போயிட்டு அப்புறம் வரேன். அவசரமா? அவசரம் ஒண்ணு இல்ல. குளிச்சுட்டு வரதுக்கு எவ்வளவு நாளி ஆகும்? முதல்ல தைல ஸ்நானம், சந்தன பவுடர். அம்மனுக்கு ஏதாவது அபிஷேகம் நடக்குதோ? டாக்டர் அட்வைஸ் அது. தினமும் என்ன பார்த்துக்கிட்டே வாங்க, அப்போ இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அதை விட எனக்கு முக்கியமான வேலை இருக்குமா, நான் வரேன். ப்ளீஸ் கொஞ்சம் இருங்க, சீக்கிரம் வந்துடுறேன். ஒன்னும் அவசரம் இல்ல, அழகு குறைஞ்சிட போகுது. முள்ள குளிச்சுட்டு சுத்தமாவே வாங்க, நான் வெயிட் பண்றேன். தேங்க்யூ. சாரி, ரொம்ப டைம் ஆயிடுச்சு இல்ல? ரொம்ப நாள் ஆகல, 2 மணி நேரம் தான் ஆச்சு. நீ பரவாயில்ல, சில பெண்களுக்கு நாள் கணக்காகும். பெண்களுக்கு அது தப்பில்லை. ஆண்கள் அழகில்லாம ஊரை சுத்தலாம். ஆமா, பெண்கள் அழகோட தான் ஊரை சுத்தணும். கரெக்ட். ஆனா ஒரு விஷயம், செயற்கை அழகையே நம்பி பெண்கள் இருக்கக்கூடாது. அகத்தின் அழகு தான் முக்கியம். யாரா இருந்தாலும் சரி, அகத்தின் அழகு மட்டும் போதாது, அதோட அடக்கமும் இருக்கணும், நேர்மையும் இருக்கணும். இப்படிப்பட்ட குணம் பெண்களுக்கு இருக்குமா? மற்றவங்களை பத்தி தெரியாது, எனக்கு மட்டும் இதே குணம்தான். வாழ்க்கையில நீ ஏதாவது குற்றம் பண்ணிருக்கியா? குறும்பு செஞ்சிருக்கேன், குற்றம் செஞ்சதே கிடையாது. நீ பொய் சொல்ற? பொய்யே கிடையாது. இல்ல, நீ மறைக்கிற. எனக்கு நல்லா தெரியும், உங்ககிட்ட நிறைய கோல்டு இருக்கு, அதாவது தங்கம் இருக்கு. யார் சொன்னது? எதை பார்த்து அப்படி சொல்றீங்க? பணத்தை தண்ணி மாதிரி இறக்கிறேன், மனம் போனபடி செலவு பண்றேன். அதனால கொள்ள அடிக்கிறேன் அர்த்தமா? மிஸ்டர், இப்படிப்பட்ட சந்தேகத்தை வச்சுட்டு பழகாதீங்க. தயவுசெய்து போங்க வெளியே. உண்மை தெரிஞ்சுக்காம அவ்வளவு சீக்கிரம் நான் வெளியே போக மாட்டேன். அன்னைக்கு ரேஸ்க்கு வந்து இல்ல வந்தேன். உன் பக்கத்துல ஒரு ஆள் இருந்தான்ல? இருந்தான். அவன் கூட நீ சிரிச்சு சிரிச்சு பேசினி இல்ல? பேசினேன். நான் உன் பக்கத்துல வந்தோம், நான் உன்னை விட்டு ஓடிட்டான்ல? ஓடிட்டான். ஏன் ஓடுனா? அவனை கேட்கணும். நான் உன்னை கேட்கிறேன். அவன் யார்? யாரோ. அவனா? மிரட்டாதீங்க, பயப்பட மாட்டேன். எனக்கு தெரியாது அவன் யாரோ. என் கோபம் உனக்கு தெரியாது. உண்மையை சொல், அவன் யார்? 1000 பேர் வர இடம். அவனும் வந்தான், குதிரையை பத்தி கேட்டான். அவன் ஒண்ணு சொன்னா, நான் ஒண்ணு சொன்னேன், அவ்வளவுதான். அதுக்காக அவ்வளவு தூரம் சிரிச்சேன்? எனக்கு தெரியும், உனக்கு அவனுக்கு வேற ஏதோ உறவு இருக்கு. என்னது? ஓ அதுவா? பணம் தோத்த ஆளுங்களை காட்டினா, அவங்க மூஞ்சிங்களை காட்டினா, அதை வச்சு காமெடி பண்ணா. அதை கேட்டதும் அடக்க முடியாம சிரிச்சேன். அவ்வளவுதான் எனக்கு அவனுக்கு உறவு. சாமர்த்தியமா பேசுறது அபிப்பிராயமா?
சத்தியத்தை பேசுறேன். கொள்ள கூட்டத்துக்கு சத்தியம் வேறையா? மிஸ்டர், உண்மையை சொல்லு. அவன் உன்கிட்ட ஒரு தங்க கட்டி கொடுத்தாங்க. தங்கம்மா, இதெல்லாம் புது கதை. இன்னொரு கதை சொல்றேன். ரேஸ் கோர்ஸ்ல டாக்டர் செத்து போனாரே, எப்படி செத்தாரு? கட்டின பணம் போச்சு, ஹார்ட் ஃபெயிலியர் செத்தாரு. இல்ல, உங்ககிட்ட இருந்து ஒரு நாள் விஷ ஊசியால் அவரை கொண்டுட்டான். அவன் போய் தாங்க செய்யற கூட்டத்தை சேர்ந்தவன். நீ அவனுடைய கையாள், உண்மைதானே? அத்தனையும் வீண் பழி. எனக்கு ஒண்ணுமே தெரியாது மிஸ்டர். உடனே நீங்க எங்க இருந்து போயிடுங்க, இல்ல கத்தி பெரிய கூட்டத்தையே கூட்டிடுவேன். உண்மையை சொல்லலன்னா இப்படியே உனக்கு கொன்னுடுவேன். ஐயோ, உண்மை அநியாயம், அக்கிரமம், போலீஸ். உண்மையை சொல்ல மாட்டீங்கள? உண்மையை சொல்ல மாட்டேன். மேடம், இதெல்லாம் உங்க முன்னேற்பாடா? இவங்கெல்லாம் உங்க ஆட்களா? எப்படி நம்ம விளையாட்டு? இப்போ அது உண்மையை சொல்லிடு. நீங்க உண்மையை சொல்லுங்க. நீங்கெல்லாம் ஏறும்ல ஏன் கலாட்டா பண்ண வந்தீங்க? சிரிப்பா? சிரிங்க, நல்லா சிரிங்க. போன் பண்ணிருக்கேன், போலீஸ் வரும், அப்போ சிரிங்க. போலீஸ்? ம்.